இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள போகிற வேத பகுதி சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 9:9. இந்த வேத பகுதி இயேசு கிறிஸ்து இந்த குறிப்பிட்ட நாளில் அவர் குருத்தோலைகள் எல்லாரும் சுமக்க, எல்லாரும் ஓசன்னா என்று பாட, எருசலேமின் வீதிகளில் ராஜபவனி வந்த இந்த சம்பவத்தை முன்னறிவித்த ஒரு தீர்க்க தரிசனத்தின் பகுதி. அதை நம்ம வாசிக்க போகிறோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கழிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த வசனத்தில் ராஜாவாய் வந்த இயேசுவை ஜனங்கள் எப்படி சந்திக்க வேண்டும் அல்லது சந்தித்தார்கள் என்கிறதை இந்த வசனம் ஒரு கோணத்தில் பார்த்தால் நமக்கு சொல்லுகிறது. 3 விதமான காரியங்கள் மனிதர்கள் செய்யும்படி பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 things we are expected to do. 3 காரியங்கள் நாம் செய்யும்படி அறிவுறுத்தப்படுகிறது. அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இந்த வசனத்தை திரும்ப பாருங்க. முதலாவது என்ன சொல்லுகிறதுனா, நீ மிகவும் கழிகூறு. எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் கழிகூறு அப்படின்றது முதலாவது நம்ம செய்ய வேண்டியது. 2வது, இந்த பவனி வந்த ராஜாவை பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா, கெம்பீரி. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், கெம்பீரி, கழிகூறு, கெம்பீரி. அடுத்து என்ன செய்யணும்? நீங்கள் அடுத்தது வாசித்தீங்கன்னா அந்த வசனம் சொல்கிறது, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா. பாஸ்டர் 3வது எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதோ அங்கே தான் இருக்குது, இதோ அங்கே தான் இருக்குது. இங்கிலீஷில் இதோ அப்படின்ற வார்த்தை பிஹோல்ட் அப்படின்னு போட்டிருக்கு. பிஹோல்ட் அப்படின்னா இந்த இதோ அப்படின்ற வார்த்தை தமிழில் என்ன அர்த்தத்தை காண்பிக்கிறதுனா, இதோ பார், இதோ பார். அப்போ இந்த ராஜாவை நம்ம முதலாவது என்ன பண்ணணும்னா, முதலாவது கழிகூறு, 2வது கம்பீரி, 3வது இதோ பார், அந்த ராஜாவை நீ பார். நல்லா கவனிங்க, இந்த குருத்தோலை ஞாயிறுல 3ம் செய்யணும். கழிகூறணும், கம்பீரிக்கணும், பார்க்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? 3 காரியம். எல்லாரும் சொல்லுங்களேன், கழிகூறணும், கம்பீரிக்கணும், பார்க்கணும். நிறைய வேளையில் நம்ம இந்த முதல் 2ஓடு நிறுத்திடுறோம். கழிகூறுறோம், கம்பீரிக்கிறோம், அப்புறமா வந்தவரை பார்க்கறது இல்லை. இதுதான் பிரச்சனை. நிறைய வேளையில் களி கூர்ந்து முடிச்சுட்டு கம்பீரிச்சு முடிச்சுட்டு எதை தான் நம்ம பார்க்குறோன்னா, கழுதையை பார்க்குறோம், துணியை பார்க்குறோம், குருத்தோலையை பார்க்குறோம். கடைசியில் அதில் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. பல வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் இருந்தாராம், ரொம்ப வயசான ஒரு தாத்தா, பல சந்ததிகளை பார்த்தவர். அவருக்கு 95வது பிறந்த நாளை பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேரன்கள், பேத்திகள்லாம் சேர்ந்து கொண்டாடணும்னு தீர்மானம் பண்ணி தூர தேசங்கள்லேருந்து பட்டணங்கள்லேருந்தெல்லாம் பிரயாணம் பண்ணி திட்டமிட்டு அது ரொம்ப கோலாகலமாக கொண்டாடணும்னு வந்தாங்க. எல்லாம் வீடெல்லாம் தோரணம் கட்டினார்கள், அவர்கள் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணினார்கள், எல்லா அலங்காரமும் செஞ்சாங்க. தாத்தாவுக்கு ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு வந்தாங்க. தாத்தாவை கூப்பிட்டு பாட்டு பாடி அவங்க கேக்கை வெட்டினாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, எல்லாம் பண்ணி குதூகலம் பண்ணி, தாத்தா ரொம்ப நடக்கவே முடியாது, அவருக்கு எங்கேயும் நகர முடியாது, அவரை வீல் சேரில் கொண்டு வச்சு அந்த கேக்கை வெட்டிட்டு அவரை கொண்டு போய் அறையில் விட்டாங்க. விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லா கொண்டாட்டங்கள் ஆரம்பிச்சது. ஆட்டம் பாட்டம், சாப்பாடு பயங்கர கோலாகலமாக, எல்லாம் மதியான சாப்பாடு நல்லா விருந்து சாப்பிட்டு சாப்பிட்டவங்க பேசி முடிச்சு ஓயிறதுக்கே 5 மணி ஆயிடுச்சு. அப்போ சாயங்காலம் 5 மணிக்கு திடீர் ஞாபகம் வந்துச்சு, அடடா நம்ம தாத்தா எங்கே இருக்கார் தெரியலையே. பார்த்தா அந்த தாத்தாவுக்கு சாப்பாடே போடல. தாத்தாவை கொண்டு ரூமில் விட்டுட்டு இவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் சத்தத்துலேயும் கொண்டாட்டத்துலேயும் ஆர்ப்பாட்டத்துலேயுமே ரொம்ப முக்கியத்துவம் செலுத்தி கடைசியில் வந்த இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. அதனால தான் சகரியா தீர்க்கதரிசி எழுதுறாரு, கழிகூறு கம்பீரி, ஆனால் ஒன்றும் மறந்துடாத, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. அந்த ராஜாவை பார், அந்த ராஜாவை பார். லுக் அட் த கிங், பிஹோல்ட் யுவர் கிங் இஸ் கம்மிங். உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வருகிறார், நீ அவரை கண்ணோக்கி பார். எனக்கு இந்த வசனம் ரொம்ப புதிதாக இருந்தது. நான் இதை உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய முன்பாக பவனி சென்ற இயேசுவை, நம்முடைய இரட்சகரை, நம்முடைய தேவனை, ஆண்டவரை நாம்
பார்க்க வேண்டிய காரியங்கள் என்ன என்று ஆண்டவர் எனக்கு காமிச்சார். என்ன விதமாக நம்முடைய தேவனை நாம் பார்க்கணும். இந்த வசனங்களை நான் வாசித்து தியானம் பண்ணும் பொழுது நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக 3 விதமாக அல்லது 3 காரியங்களை தம்மிடத்திலிருந்து தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த வசனங்களில், இந்த சம்பவங்களில் தேவனுடைய மகத்துவங்கள் 3ஐ தேவன் வெளிப்படுத்துகிறார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத அந்த பவனில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நான் இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது, எனக்கு சந்தோஷமாகவும், என்னை உயிர்ப்பிக்கிறதாகவும், எனக்கு கற்றுக் கொடுக்கிறதாகவும் இருந்தது. கர்த்தர் அதை நமக்கு பிரயோஜனப்படுத்தி தருவாராக. முதலாவது, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த சம்பவங்கள் நம்ம எப்படி தேவனை பார்க்கணும் நம்ம கற்றுக் கொடுக்குது. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியை மிகவும் கழிக்கூறு, எருசலேமின் குமாரத்தியை கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நம்முடைய தேவன், நான் செய்தியின் தலைப்பு Behold your king. Behold your king. உன்னுடைய ராஜாவை நீ பார். இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? முதலாவது அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, this king accomplishes his promise. இந்த ராஜா யார் என்று சொன்னால், தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு ராஜா. he accomplishes his promise. தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற ஒரு ராஜா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம், சகரியாவின் தீர்க்க தரிசனம் எழுதி இயேசு நிஜமாக இந்த உலகத்திலே கழுதையின் மேல் கழுதை குட்டியின் மேல் வந்தது, அது நடப்பதற்கு எத்தனை காலம் முன்பாக சொல்லப்பட்டதுன்னு சொன்னா 400 ஆண்டுகளுக்கு மேல் முன்னால சொல்லப்பட்டது. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, 400 ஆண்டுகள் கழித்தாலும், எத்தனையோ தலைமுறைகள் கடந்து போனாலும், எத்தனையோ மாற்றங்கள் அந்த தேசத்தில் வந்தாலும், எத்தனையோ சூழ்நிலைகள் தாறுமாறாக இருந்தாலும், தேவன் சொன்ன வார்த்தை, அவர் முன்னறிவித்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராய் நம்முடைய ராஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி வந்தார்னா, பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என் வாஞ்சையும் என் போஜனமாய் இருக்கிறது என்று தன்னை அர்ப்பணித்த ஒரு ராஜாவாக நம்முடைய இயேசு ராஜா நமக்கு முன்பாக வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம், ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது, விலையேற பெற்றது, எப்படிப்பட்ட மாறாதது, சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது அது 2 வார்த்தைகளை நான் விளக்க விரும்புகிறேன். I want to give 2 words to explain how God accomplishes his promise. தம்முடைய வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு அவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி 2 காரியம் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, God's promises have specific details. அவருடைய வாக்குத்தத்தம் எப்பொழுதுமே துல்லியமான காரியங்களை பேசுகிறது. அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம் பொதுப்படையாக பேசுகிறதே கிடையாது. ஏதோ ஒரு குழப்பும்படியான, ஒரு கலங்கலான ஒரு வார்த்தையை போல தெளிவற்ற ஒரு வார்த்தையெல்லாம் கிடையாது. ஆண்டவர் எப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், எப்பொழுது வாக்குத்தத்தங்களை பண்ணினாலும் நேரடியாக, தெளிவாக, ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீட்டெயில்ஸ் எப்பவுமே கொடுக்கிறது தான் தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது என்பதை மறந்து விடவே கூடாது. நாங்கள் இந்த வசனத்தை பல முறை படித்திருந்தாலும், இன்றைக்கு அந்த வசனத்தை, இந்த செய்திக்கு ஆயத்தம் பண்ணும்போது ஆண்டவர் எவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்ஸை தன்னுடைய வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் அடைத்து வைத்திருந்தார்னு பார்த்து ஆச்சரியப்பட்டேன். குறைந்தது இந்த ஒரே வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சகரியா 9:9 மாத்திரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த ப்ராஃபஸியில் 4 ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கார். துல்லியமான 4 காரியங்களை ஆண்டவர் அங்கே எழுதி வச்சிருந்தாரு. அதை எழுதுனது அப்படியே நிறைவேற்றினார். 4 துல்லியமானது. நான் சொல்லுவேன், தீர்க்க தரிசனம் எப்போ துல்லியமானதாக இருக்கும், நேரடியாக இருக்கும், அதில் குழப்பமே இருக்காது. இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் இட் இஸ் டு த பாயிண்ட், இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ இதை 4 காரியங்கள் என்ன அப்படின்னு வாசித்தீங்கன்னா, நீங்கள் சகரியா 9:9 மனசில் வச்சுக்கிடுங்க. 4 காரியம் சொல்கிறேன். முதலாவது என்ன ஸ்பெசிஃபிக்காக எழுதப்பட்டதா? நம்பர் 1, this promise specifically stated the city in which this incident will happen. இந்த சம்பவம் எந்த பட்டணத்தில் நடக்கும் என்பதை
ஆண்டவர் தெள்ளந்தெளிவாக எழுதி வைத்திருந்தார். எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வருகிறார். 400 வருஷத்துக்கு முன்னால எந்த பட்டணத்தில் இது நடக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஸ்பெசிபிக் சிட்டி அங்கே எழுதப்பட்டது. ரெண்டாவது, காட்ஸ் ப்ரொஃபஸி வாஸ் ஸ்பெசிபிக் அபவுட் த கேப்ஷன் ஆஃப் தி பர்சன். வரப்போகிறவர் என்ன ஒரு அடையாளத்தை, தலைப்பை, என்ன ஒரு நிலையிலே வருவார் என்பதை துல்லியமாக இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது. கேப்ஷன்னா என்னன்னா டைட்டில். என்ன டைட்டில்னா ஆண்டவர் சொல்றார், உன் ராஜா உன்னிடத்தில் வருவார். ஒரு ராஜாவாக அவர் வருவார். அடிமையாக வரமாட்டாரு. அவர் சாதாரண மனுஷனா வரமாட்டாரு. அவர் யாரா வருவார்னா உன் ராஜாவாக அவர் உன்னிடத்திலே வருவார். அல்லேலூயா. பாருங்க, அதனால தான் யூதருக்கு பிறந்திருக்கிற ராஜா எங்கே அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகள் ஏரோதுட்ட கேட்டாங்க, யூதர்களுக்கு பிறந்திருக்கிற ராஜா எங்கே? அவனும் சொல்லுகிறான், அந்த ராஜாவை நான் பழிந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு சிலுவையிலே தொங்கும்போது கூட யூதர்களுடைய ராஜா என்று சொல்லி மேலே ஒரு பட்டம் சூட்டப்பட்டது. அந்த அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். அப்போ இயேசு என்ன ஒரு டைட்டிலோட வருவார் அப்படின்றத 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டார். அண்டர்ஸ்டாண்ட் that? The city in which he will come, the caption he will carry. Number 3, the character of Christ. இயேசுவினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்றத 400 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் சொன்னார். உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. அவர் எப்படி வருவார்னா, சகரியா 9:9 வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி வருவார்னு சொன்னா, நீதி உள்ளவராய், ரட்சிக்கிறவராய், தாழ்மை உள்ளவராய் வருவார். என்ன அழகா பாருங்களேன். பாருங்க, ஒரு பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை பெருமையா இருக்குமா தாழ்மையா இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? நீங்கெல்லாம் கணிக்கவே முடியாது. ஒருத்தருடைய சுபாவம் எப்படி மாறும்னு கணிக்க முடியாது. ஆனால் 400 இயர்ஸுக்கு முன்னால பிறக்க போகிற இந்த ராஜா என்ன குணாதிசயம் உள்ளவராக இருப்பாருன்னு தேவன் பார்த்து எழுதி வச்சிருந்தார். His character was revealed 400 years ago. 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக எழுதி வச்சிருந்தார். கடைசியா 4வது, there was a specific notification about his conveyance. அவர் எதின் மேல் பயணம் பண்ணி வருவார். அவர் கழுதை குட்டியின் மேலே வருவார் அப்படின்னு எத்தனை வருஷத்துக்கு முன்னாலன்னா 400 இயர்ஸ்க்கு முன்னாடி பைபிள் எழுதிருக்கு. நீங்கள் நினச்சிடாதீங்க கழுதை குட்டி வேறு வழி இல்லாமல் அவசரத்துக்கு அங்கே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நோ நோ நோ, இட் வாஸ் ஆல்ரெடி foretold 400 years ago. நான் நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பாயிட்டேன் நான். இயேசு எந்த பட்டணத்தில் வருவார், என்ன தலைப்பில் வருவார், என்ன குணத்தோடு வருவார், என்ன வாகனத்தில் வருவார், இதெல்லாம் ஆண்டவர் 400 வருஷத்துக்கு முன்னால் அறிந்தவராக இருந்திருந்தா தேவன் நம்மை குறித்து அறிந்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எந்த வாகனத்தில் போகிறோம் அப்படின்றத நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம். ஆனால் நம்ம எதில் போகிறோன்றத கர்த்தர் முன்னாலேயே பார்த்துட்டார். அல்லேலூயா. எந்த பட்டணத்தில் வாழ்கிறோம், எங்கே நடமாடுறோம், இன்றைக்கி என்ன டைட்டிலோடு இருக்கிறோம் அப்படின்றத நாம் தீர்மானிக்கலை, தேவன் ஏற்கனவே பார்த்து விட்டார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே, அவருடைய எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக். தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன், தெர் இஸ் நோ கமோஷன். அதில் தெர் இஸ் நோ அதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன்லாம் கிடையாது. எதிர்க்கு முரணானதெல்லாம் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் எப்பவுமே தம்முடைய வாக்கு தத்தங்களை குறித்து நம்மிடத்தில் திருவுளம் பற்றுகிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ செட், he is a king who accomplishes his promise. அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற ஒரு ராஜா இவர். அந்த வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்டதுன்னா, முதலாவது God's promises have specific details. ரெண்டாவது, அவருடைய வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், God's promises or prophecies are sure prophecies. சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிறது தான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள். சொன்னது அப்படியே செய்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. 400 இயர்ஸ்க்கு முன்னால் ஒரு கிளைம் இருக்குது, ஒரு ப்ராஃபஸி இருக்குது. அதில் பாதி நடந்துருச்சுங்க, பாதி நடக்கலை. சில பேர் சொல்கிற மாதிரி பாதி எடுத்துக்கோ பாதி விட்டுரு அப்படிலாம் கிடையாது. சொன்ன 100% சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நடந்து முடிந்தது. அதில் ஒரு வார்த்தை கூட பிசகவே இல்லை. எருசலேமில் வருவார்னா எருசலேமில் தான் வந்தார், பக்கத்து ஊரில் வரல, எருசலேமில் தான் வந்தார். அவர் ராஜாவாய் வருவார்னா ராஜாவை தான் வந்தார். கழுதை மேலே வருவார்னா கழுதை குட்டியின் மேலே தான் வந்தார். அவர்
தாழ்மையோடு வருவார்னா தாழ்மையோடு தான் வந்தார். மாற்றமே கிடையாதுங்க. அது அர்த்தம் என்ன தெரியுமா? மனுஷன் மாறுவான், சூழ்நிலைகள் மாறும், காலங்கள் மாறும், ஆனால் வாக்குரைத்த தேவன் மாறவே மாட்டார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. அதனால தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, புல் உலர்ந்து போகும், பூ வாடி போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். என்றென்றும். புல் மாறிடும், பூ மாறிடும், தேவனுடைய வார்த்தையோ மாறவே மாறாது. சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிறது தான் தேவனுடைய வார்த்தையினுடைய அருமை. அதனால தான் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் பொய் சொல்லுகிறதற்கு அவர் யார் இல்லை? மனிதன் அல்ல. மனம் மாறுகிறதற்கு அவர் யார் இல்லை? மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. பாருங்க, ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இதான் வித்தியாசம். மனுஷன் எப்பவுமே சொல்றதை செய்யறதுக்கு கஷ்டப்படுவான். விரும்பினாலும் அவனால் நிறைய காரியம் செய்ய முடியாது. சில பேர் சொன்ன, அன்னைக்கு அப்படி சொன்னாங்க, அன்னைக்கு அந்த நிலைமை இருந்துச்சு, இப்போ நிலைமை மாறி போச்சு, இப்போ என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தேவன் யாருன்னா, அவருடைய வல்லமையிலேயும் மாறாதவர், அவருடைய வாக்கு தத்தத்திலையும் மாறாதவர். சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவார். அவருடைய வாயிலிருந்து ஒரு வசனம் பிறந்து விட்டது என்றால், அது எத்தனை சூழ்நிலை எவ்வளோ எதிர்மறையாக வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. சொன்னதை அப்படியே செஞ்சிருவார். பாருங்க, அதனால தான் யோபு சொன்னார், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததை தடைபடாது. செய்ய நினைத்தே தடைபடாது. அவர் என்ன சொன்னாரோ அது செஞ்சிருவார். அதை யாரும் தடுக்க முடியாது. அவ்வளோதான். இது நான் சொல்லுவேன், இயேசு இப்படி வருவார், இந்த இடத்துல வருவார், இந்த நேரத்தில் வருவார் அப்படின்றத 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு எழுதினார். ஆனால் இயேசு பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற முடியாதபடி எத்தனையோ தடைகள் அவருக்கு வந்தது. முதல் தடை என்னன்னா, அவர் உயிருக்கே ஆபத்து வந்தது. பிறந்த குழந்தையாக அவர் இருந்த இயேசுவை அவர்கள் கொலை செய்யும்படி ஏரோது வகை தேடினான்னு பார்க்குறோம். அவரை கொன்று போட பார்த்தான். அது வளரும் காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பல முறை அவரை கொலை செய்ய முயற்சி செய்தாங்க. நிறைய முறை உயர்ந்த குன்றுகள்னு தள்ளி விட பார்த்தாங்க, கல்லறிய முயற்சி செஞ்சாங்க, அவரை பிடிக்க பார்த்தாங்க, அவரை கொலை செய்வதற்கு ஒரு கூட்டம் பின்னாலே சுற்றி வந்தது. ஆனால் எருசலேமில் ஆண்டவர் கழுதை குட்டியின் மேலே பயணம் பண்ணுற வரைக்கும் யாராலையும் அந்த பயணத்தை தடுக்க முடியலை. சொல்லுது விளங்குது அவங்களுக்கு? அவருடைய ஜீவனை பறிக்க முடியலை, அந்த பாதை யாரும் நிறுத்த முடியலை. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் பை த டாட், பை எவ்ரி லெட்டர் ஆண்டவர் நிறைவேற்றி ஜெயம் எடுக்கிறவராக இருந்தார். அங்கே என்ன அர்த்தம்னு சொன்னால், நான் கழுத குட்டியில் ஏறணும்னு எழுதியிருக்கு, அது ஏறினதுக்கு அப்புறம் தான் சிலுவைக்கு போவேன், அது வரைக்கும் போக மாட்டேன். நான் ராஜாவாய் பவனி வருவேன், அதுக்கப்புறமா சிலுவை. அதுவும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கு. நான் நடமாடுகிறது, நான் செய்கிறது எல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்காக யாவையும் தேவன் முன்குறித்த ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது அவர் யாருன்னு சொன்னால், அவர் மனுஷன் கிடையாது. அதனால அவர் என்ன பண்ண மாட்டாருன்னு சொன்னால், அவருடைய வாக்கு தத்தங்களை மாற்ற மாட்டார். இஸ் நாட் அ மேன். முதல்ல ஏன் அவர் மாற மாட்டார்னா, அவர் அவர் சொன்னது அப்படியே நடந்துரும் அப்படின்னா நான் சொல்லுவேன், அவர் மனுஷன் இல்லை. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அவர் மனுஷனாக இருந்தால் ரொம்ப பயப்படணும், ரொம்ப சந்தேகப்படணும். அவர் தேவன், பொய் சொல்லாதவர், மனம் மாறாத ஒருவர். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he is not a man, that is why he will not change. நம்பர் 2, ஏன் அவர் மாற மாட்டார் அப்படின்னு சொன்னால், ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்ப்பீங்களானா 6-7 வாசித்தீங்கன்னா, அவர் மனுஷனால் பரிகாசம் பண்ண ஒட்டார். he cannot be mocked. God is not mocked. முதல்ல சொன்னேன், God is not a man. நம்பர் 2, God is not mocked. அவர் யாரும் தன்னை பரிகாசம் பண்ண விட்டார். தேவனை மட்டும் ஒருவனும் குறை கண்டுபிடிச்சு பரிகாசம் பண்றதுக்கு அவர் விடவே மாட்டார். அவர் தன்னுடைய கனத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். அவர் கனத்துல சிறந்தவர், மகிமையில சிறந்தவர். அல்லேலூயா. அவர் வாயை திறந்து சொல்லிட்டார்னா, நாளைக்கு ஒருவன் இப்படி சொன்னீங்களே அப்படி நடக்கலையேன்னு சொல்லி யாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்கவே முடியாது. ஒரு மனுஷனும் அவரை பரிகாசம் பண்ண முடியாது, அவற்றை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, அவரை குறை கண்டுபிடிக்க முடியாது, அவரை நியாயத்தில் நிறுத்தி அவரை பரிகாசம் பண்ணிட முடியாது. ஏன்னு சொன்னால், அவர் சொன்னதை செய்ய உண்மை உள்ளவர் மாத்திரம் அல்ல, அவர் சொன்னதை செய்ய வல்லவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் நல்லவர், உண்மை உள்ளவர், பெரியவர். சொன்ன வாக்கு தத்தங்களை அப்படியே நிறைவேற்றுவார். அவருடைய கௌரவம், அவருடைய மரியாதை, அவருடைய கனம் ஒரு நாளும் தரையில் விழாது. நீங்கள் இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, இப்படி செய்யலையே நீங்க கேட்கவே முடியாது. கரெக்டாக செஞ்சிருவார்.
குறித்ததை தேவன் நிறைவேற்றுவார். அதனால வாசிக்கிறோம், எனக்கு குறித்ததை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. குறித்ததை நிறைவேற்றிடுவார், அவ்வளோதான். அதில் மாற்று கருத்தே கிடையாது, மாற்றமே கிடையாது. இஃப் காட் செட் இட், இட் வில் ஹேப்பன். தட்ஸ் இட். தட்ஸ் த ஃபைனல் திங். அவரோட வாயிலிருந்து வாக்கு பிறந்து விட்டது என்றால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம், கர்த்தர் நிறைவேற்றுவார், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பாருங்கள், சில தடவை ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் நமக்கே சிரிப்பு வரும், அது பரிகாசமாக தெரியும். ஆனால் நீங்கள் சிரிச்சுக்கலாம், பட் அந்த சிரிப்பு ஒரு நாள் அடங்கிடும். வேதத்தில் கூட 3 பேர் சிரிச்சிருக்காங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு. நீங்கள் ஆதியாகமம் 17:17 வாசித்தீங்கன்னா, தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை தருவேன்னு சொன்ன உடனே 100 வயதான எனக்கும் 90 வயதான என் மனைவி கிழவிக்கும் ஒரு பிள்ளை பிறக்குமான்னு சொல்லி ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணாராம்? நகைத்தார் அப்படின்னு போட்டு சிரிச்சாராம். அவர் அப்படியே சிரிச்சார். என்ன ஆண்டவர் அப்படி ஜோக்கெலாம் அடிக்கிறீங்க எனக்கு இந்த வயசான காலத்தில் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சிரிச்சார், விசுவாசத்தின் தகப்பன். சரி, இவர் மாத்திரமா? இவரோட மனைவியும் அந்த மாதிரி தான் ஜோக்காக தான் எடுத்துக்கிட்டாங்க ஆண்டவர் சொன்னது. நீங்கள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, நான் கிழவியாக இருக்கிறேன், எனக்கு இனி இன்பம் உண்டாகுமான்னு சொல்லி சாராள் தன்னுடைய உள்ளத்திலே நகைத்தாள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அவங்க சிரிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை சிரிப்பாக இருந்துச்சு, அவங்களுக்கு நகைப்பாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவங்க ஆண்டவரை மாக் பண்ணுற மாதிரி தேவர் லாஃபிங், பரிகாசமாக தெரிஞ்சது. ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பரிகாசம் பண்ணப்படுறதுக்கு தேவன் விடவே மாட்டார், சொல்லி இருப்பார். ஆனால் அது என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 23-24 வாசித்தீங்கன்னா, இந்த ஜெபாலே தாரியவனுடைய மகள் அவள் மரித்து போயிட்டா. அவன் மரித்து போனவளை இயேசுவிட்ட சொல்லி கூட்டு போகிறாங்க. இயேசு அங்கே அந்த வாத்தியங்களை வாசிக்கிறவங்க, அங்கே சத்தம் போட்டுட்ருக்கவங்களாம் பார்த்து, நீங்கள்லாம் அமைதியாக இருங்க, அவள் தூங்கிட்டு தான் இருக்கா, அவள் நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேர் சிரிச்சாங்களாம் உட்காந்து. என்னையா இது, அவள் மரித்து போயிட்டா, நாங்கள் ஊதிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் சத்தம் போட்டுட்ருக்கோம், நம்ம செத்து போன பிள்ளைய தூங்குறான்னு சொல்கிறீங்களேன்னு சிரிச்சாங்களாம். ஆனால் அந்த சிரிப்பு கொஞ்ச நேரத்தில் அடங்கி விட்டது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருந்தார், நான் அவளை எழுப்புவேன். அவருடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார் பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சிரிப்பு ஆச்சரியமாய் மாறினது, அது பரவசமாய் மாறினது. நான் சொல்லுவேன், இந்த காலையில் ஒரு ராஜா நமக்கு முன்னால் வர்றாரு. அந்த ராஜா யாருன்னா, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு ராஜா. அல்லேலூயா. இந்த காலையில் குருத்தோலை ஞாயிறு ஒரு சாதாரண பண்டிகை நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு தேவனை நீங்கள் சந்திக்கணும். அந்த தேவன் யாருன்னா, எத்தனை காலங்கள் ஆனாலும் தன்னுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பதில் உண்மை உள்ளவரும் வல்லவருமான ஒரு தேவனுக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே, மானிடர் மாறிடுவார், பரன் இயேசு மாறிடாரே. பாடுவோம் சேர்ந்து. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே, மானிடர் மாறிடுவார், பரன் இயேசு மாறிடாரே. உன் இயேசுவை அள்ளிக்கொள், பாதம் தேடிக்கொள், தேடிக்கொள், உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். அல்லேலூயா. ஒரு ராஜா நமக்கு முன்னால வந்திருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னா, இந்த ராஜா he accomplishes his promises. அவருடைய வாக்குத்தத்தங்களை பூரணமாய் நிறைவேற்றி முடிக்கிற ஒரு ராஜா. இப்படிப்பட்ட ஒரு ராஜா நமக்கு இருக்கிறது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த காலையில் நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் நம்மை குறித்து ஏற்கனவே எல்லாவற்றையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை தேவன் ஒரு எழுத்து மாறாமல் தேவன் நிறைவேற்ற உண்மை உள்ளவரும் வல்லவருமான ஒரு ராஜாவாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா. ரெண்டாவது, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னு வந்திருக்கே. இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? He is not only a king who accomplishes his promises. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா
உன்னிடத்தில் வருகிறார். He is not only a king who accomplishes his promises. Number 2, he is a king who admires our praise. நம்முடைய துதிகளை அவர் பிரியப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய துதிகளிலே அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். இதோ உன் ராஜா உன்கிட்ட வந்திருக்கிறார். இந்த ராஜா உங்ககிட்ட என்ன கேட்குறார்? உங்கள்கிட்ட கப்பம் கேட்குறாரா? உங்கள்கிட்ட பணம் கேட்குறாரா? உங்கள்கிட்ட ஏதாவது பொருளை கேட்குறாரா? உன்னுடைய சொத்தை கேட்குறாரா? உன்னுடைய நிலங்களை கேட்குறாரா? உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் என்ன கேட்குறாருன்னா, ரொம்ப அழகாக இருக்குது. நீ எப்படி அந்த ராஜாட்ட போ, அந்த ராஜாவை எப்படி சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாருன்னா, மிகவும் களிகூறு, நீ என்ன பண்ணுனா கம்பீரித்து பாடு, இதுதான் உன் ராஜாவுக்கு பிரியமானது. அவர் காளைகளிலேயும் எருதுகளிலேயும் மிருகங்களிலேயும் அவர் பிரியமுள்ளவர் அல்ல. உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலியிலே என்னுடைய தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு அதுவே பிரியம். அவருக்கு உகந்த காணிக்கை என்னன்னு சொன்னால் நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு இப்படிதான் உன் ராஜா வருவார், அவர் இதை தான் எதிர்பார்க்கிறார், இதுதான் அவருக்கு வேண்டும் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது மாத்திரமல்ல, நீங்கள் மத்தேயு 29 அதிகாரம் 9 வசனத்துக்கு வருவீர்களானால், Matthew 21 verse 9, 9 வசனத்துக்கு வருவீர்களானால், அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்து அது வெளிப்பட்டதை நாம் பார்க்கலாம். 21:9 பாருங்க. அவருக்கு முன்பாக போன முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் 400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. என்ன சொன்னார்னா, ஆர்ப்பரி, களிகூறு அப்படி. கரெக்டா 400 வருஷத்துக்கு பின்னால ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்முடைய தேவன் துதிகளில் பிரியப்படுகிறவர், துதிகளை தமக்கென்று ஏற்படுத்தினவர். 2 காரியங்களை நான் அதில் முக்கியப்படுத்துகிறேன். See, I was talking about how God admires our praise. There are 2 words you have to remember. 2 வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வைக்கணும். முதலாவது இந்த வார்த்தை எங்கேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 21 அதிகாரம் 15 16 வாசித்தீங்கன்னா, அந்த ஜெப ஆலயத்தில் இருந்த பிரதான ஆசாரியர் வேதபாரகர் கண்டு கோபம் அடைந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, நாம் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். குழந்தைகளுடைய வாயிலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? நான் திரும்ப அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். அதில் முக்கியமான கருத்தை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அது என்ன வார்த்தைன்னா, குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி, சொல்லுங்க எல்லாரும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். துதி உண்டாகும்படி, துதித்தார்கள்னு போட்டிருக்கா, துதி உண்டாகும்படி செய்தீர்னு போட்டிருக்கா. See, it is not an action, it is an appointment. It's an appointment. நல்லா கவனிக்கணும் நீங்க. Worship is not an action, it's not just an action, it's an appointment. முதலாவது நான் சொல்லுவேன், God has appointed us to worship him. துதி உண்டாகும்படி நம்மை செய்திருக்கிறார், நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்துகிறேன், அவர்கள் என்ன செய்வாங்க? என் துதியை. See, that's the most natural thing you can do. See, இந்த மைக் செய்யும்போது எதுக்கு செஞ்சாங்கன்னு சொன்னால், இதை வச்சு ஆணி அடிக்கிறதுல பார்த்தா ஆணி அடிக்கிற மாதிரி கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தா பிடிச்சிங்கன்னா ஆணி அடிக்கலாம் இல்லை, எங்கேயாவது ஒரு கரப்பாம்பூச்சி ஒன்றா கூட அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த மைக்கை எதுக்கு ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, நான் போடுற சத்தத்தை ஒலியை பெருக்கும்படி இதை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது கரெக்டாக நேச்சுரல். அதை வச்சிங்கன்னா கரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இதை நான் ரொம்ப கெட்டியாக பிடிச்சா தான் வேலை செய்யணும் கிடையாது. சும்மா அது நேச்சுரலாக விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வேலை செய்யுது. இது ஏன் வேலை செய்யுதுன்னா அதுக்குன்னு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ நீங்களும் நானும் துதிக்கும்படி ரொம்ப கஷ்டமே பட வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், துதிக்கும்படி கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். அது யாருக்குன்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. குழந்தைகள் பாலகரையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா? துதிக்கும்படி
இப்போ குழந்தைய பாலகரையே கர்த்தர் ஏற்படுத்திட்டார்னா வளர்ந்த நாமெல்லாம் ஏற்பட்டிருக்கோன்னு விசுவாசிக்கணுமா விசுவாசிக்கூடாதா? அல்லேலூயா. அப்போ நம்மளை ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டார். வர்ஷிப் பண்ணுறது அப்படின்றது we are appointed. கொடுத்த அப்பாயின்மெண்ட்டில் வேலை செய்யலைன்னா என்ன நடக்கும்? நிறைய பேர் டிஸ்மிஸ்ன்றீங்க, சில பேர் சம்பளம் கிடைக்காதுன்றீங்க. அதை உங்கள்கிட்டே விட்டுறேன் நியாய தீர்ப்பை, அந்த நியாய தீர்ப்பை உங்கள்கிட்டே விட்டுறேன். இப்போ ஆண்டவர் அப்பாயின்மெண்ட்டார். எதுக்குன்னா யூ ஹேவ் டு வர்ஷிப் மீ, யூ ஹேவ் டு சிங் ஃபோர்த் மை ப்ரைசஸ். அதற்காக நான் அந்த உலகத்தில் உன்னை பிரித்து எடுத்துட்டேன், மற்ற ஜனங்கள்லேருந்து பிரித்து எடுத்தேன். என் துதியை நீ சொல்லி வரணும். துதிக்கும்படி நீர் செய்தீர், நீர் செய்து விட்டீர் ஆண்டவரே, என் அதுக்காகவே ஏற்படுத்தி. தட்ஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஐ கேன் பி. துதியை தவிர வேறு எதுவும் எனக்கு செய்ய முடியாது. துதித்தலே இன்பம், துதித்தலே ஏற்றது. அதுதான் ப்ளீஸிங். தட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் மீ. தட்ஸ் ஸோ நேச்சுரல் வித் மீ. அதுதான் எனக்கு இயற்கையாக கர்த்தர் கொடுத்தது. என்னை உருவாக்கினதே துதிக்காக தான் உருவாக்கினார். சரி, அப்பாயின்மெண்ட்டை செய்யலை அப்படின்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. ஸோ நம்பர் 1, God admires our praise. நம்முடைய துதியில் அவர் ரொம்ப பிரியப்படுகிறார், மகிழுகிறார். நீ கம்பீரி களிகூறுன்றார். ஏன்னா துதிக்கிறதுக்காக என்னை ஏற்படுத்திட்டார். ஆனால் ஒன்றும் மறந்துடக்கூடாது. இப்போ வாசிங்க லூக்கா 19:40 இதே சம்பவத்தை அங்கே எழுதும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர்களுக்கு அவர் பிரதித்துவமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ ஆர் அப்பாயிண்டட் டு பிரைஸ் மீ. நீ என்னை துதிக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாய். நீ துதிக்கவில்லை என்றால் ஆண்டவர் ஆல்டர்னேட்டிவை வச்சிருக்கிறார். There is always an alternative if we don't praise him. That's the second thought. God has enough alternatives. நீங்கள் மறந்துடவே கூடாது. நம்ம நினச்சிடக்கூடாது நம்ம துதிக்கலைன்னா யாருமே துதிக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்காரு. ஆல்டர்னேட்டிவ்னா எப்படிப்பட்ட ஆல்டர்னேட்டிவ்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதாவது உயிருள்ள பிராணினா கூட பரவாயில்ல, கல்லை வச்சு ஆண்டவர் துதிக்க வைப்பாராம் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார். அப்போனா கண்டிப்பாக செய்வார். அவர் சொன்னது பொய்லாம் சொல்ல மாட்டார், சும்மா உருவகமாலாம் சொல்லலை. இட் வாஸ் ரியல். கல்லுகளை வச்சு நான் எனக்கு துதியை நான் உண்டாக்குவேன். God always has alternatives. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கர்த்தர் நான் செய்யலைன்னு சொன்னால் என்னை தேவன் தள்ளிவிட்டு அவருடைய குறித்த காரியத்தை நிறைவேற்ற தேவனால் யாரை கொண்டும் செய்வது அவருக்கு லேசான ஒரு காரியம். ஒரு முறை அந்த பரிசேயர்கள்லாம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப பெருமையாக பேசிட்டாங்க. என்ன பேசிட்டாங்கன்னா, நாங்களாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்படியா? அதை பற்றி பெருமைப்படாதீங்க. நீங்கள் இல்லைன்னா ஆண்டவர் ஆபிரகாம் இந்த கல்லுகளால் பிள்ளைகளை ஆண்டு உண்டாக்க முடியும் அப்படின்னார். ஆபிரகாமே தேவையில்லை, கல்லை வச்சு ஆண்டவர் பிள்ளையை உண்டாக்கிடுவார்னார். ஸோ when I come to worship, I must know that I am appointed for worship. ஆராதிக்கும்படி நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கேன். நான் ஆராதிக்கலைன்னா கல் கர்த்தரை பார்த்து கூப்பிட்றதுக்கு ஆண்டவர் ஆல்டர்னேட்டிவ் வச்சுருவார். நான் ஆல்டர்னேட்டிவ் வர்ஷிப்பராக இருக்கக்கூடாது, நான் அப்பாயிண்டட் வர்ஷிப்பராக இருக்கணும். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கும்படி நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எப்பொழுதும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். காலையிலேயும் மாலையிலேயும் உம்மை நான் துதிப்பேன். தாவீது சொல்லும் பொழுது அந்தி சந்தி மதியம் நான் உண்மையே நான் துதிப்பேன். பாருங்கள், தாவீதுக்கு உலகத்தில் உள்ள செக்குலர் அப்பாயின்மெண்ட் கூட பெருசாக தெரியல. ராஜா அப்படின்றது அவனுக்கு பெருசாக தெரியல. அவன் எதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சான்னா, இந்த தேசத்தை ஆள்றதுக்கு மேலே கர்த்தரை துதிக்கும்படியாகவே நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். அதனால நான் எக்காலத்தில் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என்னோட வாயிலே இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவர் என்ன துதிக்கும்படி அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நான் இடம் கொடுத்துடவே கூடாது. என் உள்ளமும் உதடும் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கீர்த்தனம் பண்ண ஒரு துதியின் ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. பாருங்கள், இந்த துதி அப்படின்றது ஆண்டவர் ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாரு. லெட் மீ கிவ் யூ 2 words. ஆக்சுவலாக இது நான் போன வருஷம் நான் இதை பற்றி இதே பாம் சண்டேயில் நான் ஒரு செய்தி பேசினேன். அதில் 2 வார்த்தைகள் நான் சொன்னேன். அதை திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். துதி என்பது எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதே பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அதிலே 2 காரியங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது நீங்கள் லூக்கா 19:37 வாசித்தீங்கன்னா 2 வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 விதமாக நம்ம துதிக்கணும். ஒன்று God wants us to praise
God from a personal experience. நம்முடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து நம்ம கர்த்தரை துதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஏன்னா கண்மூடித்தனமாக துதிக்கணும்னு இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை அவர்கள் கண்டு என்ன பண்ணாங்கன்னா கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தரை துதித்தார்கள். ஓசன்னா என்று கர்த்தரை துதித்தார்கள். ஸோ praise God from your personal experience. உண்மையாக சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தரை துதிப்பதற்கு தேவையான தனிப்பட்ட அனுபவங்களை தேவன் நமக்கு ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் ருசிக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எல்லாம் சமைச்சு தான் வச்சிருக்கு. கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. நாம் செய்ய வேண்டியதான் ருசிக்கணும், அதை நினைக்கணும், அதை சிந்திக்கணும், அதை தியானிச்சோன்னா துதி எழும்பிடும். ஸோ இட் மஸ்ட் ரைஸ் அப் ஃப்ரம் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்லுவேன், கர்த்தரை துதிக்கிறதுக்கு நீங்கள் எந்த புஸ்தகம் படிக்க வேண்டியதில்லை, கர்த்தரை துதிக்கிறதுக்கு நீங்கள் தனியாக பாடம் படிக்க வேண்டியதில்லை, கர்த்தரை துதிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுக்க வேண்டியதில்லை. கர்த்தரை துதிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்னன்னு சொன்னால், ஜஸ்ட் லுக் அட் யுவர் ஓன் லைஃப். உங்கள் சொந்த வாழ்க்கை, தேவன் நடத்தி வந்த பாதைகள், உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை திரும்பி பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், அது ஒன்றே போதும். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தால் அது கடலினுடைய மணலை காட்டிலும் எப்படி இருக்குமா? அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரைஸ் பண்ணணும். அப்படி தான் கர்த்தர் ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறார். அவர் அந்த அற்புதங்கள், அடையாளங்கள், தேவனுடைய கிரியைகளை கண்டு கர்த்தரை துதித்தாங்க. ரெண்டாவது எப்படி துதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா, worship God with passionately. உணர்ச்சி பூர்வமாக கர்த்தரை ஆராதிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது அங்கே பாருங்கள், அந்த லூக்கா 19:37 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவங்க கண்டு எப்படி துதித்தாங்கன்னா சத்தமிட்டு துதித்தார்கள். அவங்க சந்தோஷப்பட்டு சத்தமிட்டு கர்த்தரை என்ன பண்ணாங்கன்னா துதித்தாங்க. உடனே அவங்க அமைதியாருங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அவர் சொன்னார், இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகளை என்னை நோக்கி கூப்பிடும். இங்கிலீஷில் the stones will cry out அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இந்த கல்லுகள்லாம் என்னை பார்த்து அலறும், என்னை பார்த்து கூச்சலிடும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போது கர்த்தரை துதிக்கும் போது எப்படி துதிக்கணும் அப்படின்னா, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிக்கணும். ரெண்டாவது எப்படி துதிக்கணும்னா, பேஷனேட்டாக கடவுளை துதிக்கணும். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு நம்முடைய உணர்ச்சிகளெல்லாம் கொட்டி துதிக்கிறது தப்பே கிடையாது. என்ன பாஸ்டர் இப்படி சத்தம் போட்டு துதிக்கலாமா? தாராளமாக துதிக்கலாம். சத்தம் போட வச்சிருக்காருல, அதுக்காக சத்தத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். சத்தத்தை நம்ம குழாயில் கொண்டு எவ்வளோ சத்தம் போடுறோம், வீட்டில் எவ்வளோ சத்தம் போடுறோம், ஸ்கூலில் எவ்வளோ சத்தம் போடுறோம், சம்பளத்துக்காக சத்தம் போட்டு பேசுகிறோம். ஆனால் ஆராதனை கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக துதிங்கன்னா முன்னு வாய்க்குள்ள அப்படி ரொம்ப டீசென்ட் ஆகிரும் பாருங்க. எல்லாம் ரொம்ப டீசென்ட் ஆகிரும். சோத்திரமான ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது நிறைய பேருக்கு இப்போ வாயை திறக்கவே கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சர்ச்சுக்கு வந்தால் தான், வெளியே போயிட்டாங்கன்னா வாயை மூட முடியல அவங்களால. சர்ச்சுக்குள்ளே வந்தாங்கன்னா வாயை என்ன பண்ண முடியல, திறக்க முடியலை. நான் சொல்லுவேன், அது ஆராதனை அல்ல. ஆராதனை எப்படின்னா, எங்கெல்லாம் தேவனை துதித்தாங்க, சத்தமிட்டு துதித்தாங்கண்ணா. இப்போ ஒரு சத்தமாக ஒரு அழிலையா சொல்லுவீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஆராதனையும் இருக்கணும். 120 பேர் அவங்க ஆராதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது 3000 பேர் கூட்டிட்டான். என்ன சத்தம் இதுன்னு. இந்த சர்ச்சில் நாங்கள் டிசைன் பண்ணும்போது இந்த சேரில் உட்காந்துருக்கவங்க எல்லாரையும் கணக்கு பார்த்தா 120 இருப்பாங்க கரெக்டாக. அவ்வளோதான் கரெக்டாக பெஞ்சு செஞ்சுருக்கோம். கரெக்டாக 120 மேலே இருந்த பீம்ஸ்லேருந்து எடுத்து இந்த செஞ்ச எல்லா தேக்கு மரத்தில் செஞ்ச அத்தனை சேரும் இங்கேருந்து வந்த மரம் தான். எல்லாம் கணக்கு போட்டு கரெக்டாக அளந்து ஒன்றையும் வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு முடிக்கும்போது 120 பீப்புள் உள்ளே உட்காருவாங்கன்னு பிளான் பண்ணோம். இப்போ அது ஆண்டர் கிட்டத்தட்ட 10 மடங்காக மாற்றிட்டாரு. இவ்வளோ பேர் இருந்து உண்மையாக கணக்கு பார்த்தா 30,000 பேர் நேரத்துக்கு வந்திருக்கணும். என்னங்க இந்த கிராமமே ஒரு என்னையா கூச்சல் போடுறீங்க, என்ன சத்தம் அப்படின்னு வரணும். சத்தம் தான் துதி நான் சொல்லலை. ஆனால் தேவனுடைய நன்மைகளை ஒரு மனுஷன் நினச்சி துதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் சத்தத்தை அவனால் கட்டுப்படுத்தவே முடியாது. அவன் உணர்ச்சிகளை அவனால் கட்டுப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. அவன் கதறி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி கீர்த்தனம் பண்ணுவான். ஸோ வர்ஷிப் மஸ்ட் பிகம் அ பேஷனட் எக்ஸ்பீரியன்ஸ். அன்றைக்கு இயேசு அப்படி தான் துதிச்சாங்க. சத்தம் போடாதீங்கன்னு தடுத்தா, ஆமாப்பா இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சோதனம் பண்ணுங்கப்பா, எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு ஆண்டவர் அதட்டவே இல்லை. அவர் சொன்னார், இவனுங்களை சத்தத்தை ஸ்டாப் பண்ணால் கல்லெல்லாம் சத்தம் போடுறோம் அப்படின்னார். அப்போது தேவனை துதிக்கும் போது என் தனிப்பட்ட என் வாழ்க்கையின் அனுபவத்தை நான் நினைத்து துதித்தா எனக்கு எப்படி உண்டாகும்னா, அந்த துதி ஒரு ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, ஒரு உணர்வோடு, ஒரு உள்ளத்தின் நிறைவோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? முதலாவது
அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஒரு ராஜா நமக்கு முன்பாக வருகிறார். He accomplishes his purpose. Number 2, இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? This king admires our praise. நம்முடைய துதியிலே பிரியப்படுகிறவர், அதை வாஞ்சிக்கிறவர். கடைசியா இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? அதே சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். முதலாவது சொன்னேன், this king accomplishes his promise. Number 2, this king admires our praise. Number 3, this king accepts our poorness. நம்முடைய எளிமையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ராஜா, நம்முடைய எளிமையை அங்கீகரிக்கிற ஒரு ராஜா, நம்முடைய எளிமையை ஏற்றுக்கொள்ளுகிற, he accepts our poorness, நம்முடைய எளிமையை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ராஜா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவர் யாருன்னா ராஜா. ராஜா மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அல்லேலூயா. இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா வருகை வரப்போறார் அப்படின்றதுக்கு கார்டு எப்போ அடித்தாங்க, எப்போ அஜெண்டா போட்டாங்க, எப்போ ப்ரோக்ராம் ஷீட் போட்டாங்கன்னா 400 வருஷத்துக்கு முன்னால். இந்த உலகத்தில் எந்த ராஜாவாவது வராருன்னு சொல்லி 400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா? அப்படி யாராவது ராஜா இருக்காங்களா? இது வரைக்கும் இருந்ததில்லை, இனிமேல் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ராஜா நாளைக்கு இருப்பாரான்னு தெரியாது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் என்னதான் பிளான் போட்டாலும் நாளைக்கு நடப்பது என்னன்னு அவருக்கு. இப்போ நிறைய பேர் நான் இன்னைக்கு இதை செஞ்சிருவேன், 2019 அதை செய்வேன், 2020 அதை செய்வேன்லாம் சூழலை விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நாளைக்கு நீ இருப்பியானே உனக்கு தெரியாது. நீ 4 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்க? நீ இன்னைக்கே தேர்வியான்னு தெரியாது, இன்னைக்கு நீ உயிரோடு இருப்பியான்னு தெரியாது. ஆனால் நம்முடைய ராஜா யாருன்னா நித்திய ராஜா. அவர் ஆரம்பமும் இல்லாதவர், முடிவும் இல்லை. அவரே அல்பா. ஏங்க 400 இல்லைங்க, 4000 வருஷத்துக்கு முன்னால் கூட அவர் சொல்லுவார் வரேன்னு. அவர் சொல்கிற அப்பாயின்மெண்ட்டை கீப் அப் பண்ணுவார். நாளைக்கு வரேன்னு சொல்கிறவன் வர முடியாமல் போகலாம். நம்முடைய தேவன் ஆதி முதலாய் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி முடிக்க வல்லவர். சரி, இப்போ 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா வராருன்னு ப்ரோக்ராம் போட்டாச்சு. எப்படிங்க ஆயத்தம் பண்ணுவாங்க? ஏங்க ஒரு 4 நாளைக்கு முன்னால், ஒரு 4 வாரத்துக்கு முன்னால் ஒருத்தர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே ஆடி ஆடி உட்கார ஒரு சேரில் 4 வருஷம் 5 வருஷம் உட்கார சேரில் உட்காரவரே ஒரு 4 வாரத்தில் வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன ஆயத்தம் பண்ணுறாங்க? எத்தனை தோரணம் கட்டி, எத்தனை ஆயத்தம் பண்ணி, போடாத ரோடெல்லாம் போட்டு, அடிக்காத பெயிண்டெல்லாம் அடித்து என்னென்னலாம் பண்ணுறாங்க. யாருக்கு? ஒரு 5 வருஷம் உட்காந்துருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுக்கு அவ்வளோ ஆயத்தம் பண்ணுறாங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவர், ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன் 400 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ராஃபஸி சொல்கிறாரு, நான் வருவேன், எருசலேமில் வருவேன், ராஜாவாக வருவேன். சரிங்க, எப்படி வருவீங்க அப்படின்னு கேட்டால், கழுதை குட்டியில் வரேன், கழுதையின் குட்டியின் மேலே உன் ராஜா வருகிறார். நான் சொல்லுவேங்க, ஒரு முக்கியமான கருத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிஃபோர் ஐ கண்டினியூ திஸ். See, in this world, kings humble their subjects and they exalt themselves. இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் தங்களுடைய ஜனங்களை தாழ்த்தி அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், தன்னை தாழ்த்தி நம்மை உயர்த்துகிற ஒரு ராஜா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தன்னையே தாழ்த்தினார், நம்மை மீட்கவே அவர் தன்னையே தாழ்த்தினார். He humbled himself. முழுவதுமாக தன்னை தாழ்த்திட்டாராம். இப்படி ஒரு ராஜாவை நாங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அப்படி ஒப்பற்ற ஒரு ராஜா. இந்த ராஜாவுடைய தாழ்மையை விளக்க 2 வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். Both of this is in this passage. நான் அதுக்கு ஒரு பேசேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் தட் வேர்ட். மத்தேயு 21:7-8. இது சகரியா 9:9 நிறைவேறுதலை நாம் மத்தேயு 21:7-8 வாசிக்கிறோம். இதில் 2 வார்த்தைகளை முக்கியப்படுத்தினார். அவர் எப்படி தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், இந்த ராஜா he accepts our poorness, நம்முடைய எளிமையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாருன்னு சொன்ன பாருங்க. அதுக்கு 2 வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, he accepted an unused colt.
பயன்படுத்தப்பட்டிராத ஒரு கழுதை குட்டியை அவர் ஏற்றுக்கொண்டார். முதலாவது, he accepted an unused colt. Number 2, he accepted used clothes. பயன்படுத்தப்பட்ட வஸ்திரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பயன்படுத்தப்படாத கழுதை குட்டியை ஏற்றுக்கொண்டார். பயன்படுத்தப்பட்ட வஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டார். இவர் யார்னா ராஜா. இப்போ நான் வழக்கும் போது உங்களுக்கு இது கருத்து புரியும். பொதுவாகவே நான் நிறைய பிரசங்கியார் நான் பண்ணுறதை கேட்டிருக்கேன். ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியில் இயேசு வந்தார். அது எந்த கண்ணோட்டத்தில் நிறைய பேர் பேசுகிறது, நானும் அப்படி தான் யோசிச்சிருக்கேன். என்னென்னா, பொதுவாகவே நமக்கு புது கார்னால் ரொம்ப பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? புது காரில் ஏறி போகிறது பிடிக்கும். பழைய காரை பார்த்து புது கார் பின்னாடியே வந்தால் எந்த ஓலா கேப்பில் ஏறுவீங்க, எந்த டாக்ஸியில் ஏறுவீங்க? நல்லா அழுக்கடைஞ்சி ஒரு 10-15 வருஷத்தில் ஒரே கருப்பு புகையாக தள்ளிட்டு வர ஒரு வண்டியை பிடிச்சி ஏறுவீங்களா? அல்லது அப்படியே ஷைனிங்காக பாலிஷ் அடித்து புதுசாக அப்படியே ரிப்பன் கூட அவுக்காமல் வர்ற ஒரு புது கார் வந்தால் எதில் ஏறி இறங்கணும்னு விரும்புவீங்க? பாருங்கள். அப்போ புது கார் நம்ம பற்றி நம்மளுக்கு ஒரு நிறைய ரிகார்ட்ஸ் இருக்குது. என்னன்னு சொன்னால், உள்ள வாசம் நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும், என்ன எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம புது வண்டிகளை பொதுவாக நம்ம தேடுவோம். ஆனால் இது வந்து நீங்கள் அந்த வண்டி மாதிரி கழுதை நினச்சிக்கிடாதீங்க. கழுதை புது கழுதையில் ஏறினீங்கன்னா ரொம்ப ஆபத்து. கொஞ்சம் பழக்கப்பட்ட கழுதையாக இருந்தால் நல்லது. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? கார் புதுசாக இருந்தால் நல்லது, கழுதை பழசாக இருந்தால் நல்லது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ கழுதை வந்து பழசுனா அர்த்தம் என்னென்னா, அது மேடு பள்ளம்லாம் ஏறி பேலன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அப்படி வர்றது தான் நம்ம பொதுவாக நம்ம வந்து ஏறுறது நமக்கு நல்லது. கழுதை அந்த மாதிரி கழுதை இருந்தால். இப்போ நம்ம காலத்தில் சொல்லணும்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு ராஜா வர்றாரு, ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு. அவருக்கு டிரைவரை வந்து யாரை போடுவாங்க? எல்போர்டு இப்போ ஓட்டிக்கிட்டு இருந்து பிரேக் எது கிளச் எதுன்னே தெரியாத ஒருத்தரை கொண்டு போய் போயிட்டு வாப்பா பிரைம் மினிஸ்டர் கூட்டு வா அப்படின்னு அனுப்பிவிடுவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. இவர் வந்து என்ன ஒரு ஆபத்து வந்தால் கூட சீறி பாஞ்சிட்டு ஓடுற ஒரு டிரைவர், பழக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், கண்ணெல்லாம் ஒழுங்காக தெரிகிற டிரைவராக பார்த்து கை காலெலாம் ஒழுங்காக வேலை செய்கிறவராக தான் என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாண்டை தான் போடுவாங்க. யோசித்து பாருங்கள், ராஜா வருகிறார். இந்த ராஜாவுக்கு யாரை கொடுத்தாங்க? அவங்க கொடுத்தாங்கன்னு இல்லை, அவரே தெரிந்து கொண்டார். என்ன கழுதைன்னா, ஒருவனும் ஒரு காலம் ஏறவே இல்லையா அதில். இன்னொரு விதமாக சொன்னால், ஐ கேன் புட் தீஸ் வேர்ட்ஸ் ஸோ ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது என்ன டாங்கினா, ஐ கால் திஸ் எ லேர்னர் டாங்கி. எல்போட் டாங்கின்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் எ லேர்னர்ஸ் டாங்கி. யூ சி, இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ராஜ கழுதை கிடையாது. சரி, நீங்கள் கழுதைன்னா நம்ம பொதுவாக இன்றைக்கி ஒருத்தர் திட்டுறதுனா கழுதைன்னு திட்டுறது வந்து ரொம்ப தாழ்வாக நம்ம நினைக்கிறோம். அந்த காலத்தில் கழுதைன்னா ரொம்ப வெளியேறப்பட்டது. ஏன்னா கழுதைகள் வந்து ரொம்ப கனம் பெற்றதாக இருந்தது. ரொம்ப கனம் பெற்றதாக இருந்தது. எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறையா இருக்குது, நான் வேகமாக சொல்லிடுறேன். ராஜாக்கள் கழுதைகளை பயன்படுத்தினாங்க. ஆபிரகாம் கழுதையில் போயிருக்காரு, அவர் பையனை ஏற்றிட்டு போனார், தெரியல உங்களுக்கு. மோசே கழுதையில் போயிருக்காரு, தீர்க்கதரிசிகள்லாம் கழுதையில் போயிருக்காங்க, தாவீது ராஜா கழுதையில் போயிருக்காரு. அவருடைய குமாரர்களுக்கெல்லாம் தனித்தனி கோவேரி கழுதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. எல்லாம் பென்ஸ் மாதிரி அந்த காலத்தில். அதெல்லாம் ஸ்பெஷலாக அவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க. இது ராயல் டாங்கி. சாதாரணமாக நினைக்காதீங்க, இந்த ராயல் டாங்கி, இந்த டாங்கிஸ் வந்து நிறைய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. அதுவே ஒரு பெரிய செய்தி தான். வெரி ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். எப்படின்னு சொன்னால், சயின்டிஃபிக்கலாக சொல்கிறேன், நேச்சுரலாகவே இட் இஸ் அ வெரி வெரி வைஸ் அனிமல். நம்ம பொதுவாக கழுதை அப்படின்னா முட்டாள்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக கழுதைங்க பயங்கரமான ஷார்ப். எந்த ஷார்ப்னா, அதோடைய காது கேட்கும் திறமை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா. அதனால் தூரத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா அது கண்டுபிடிச்சி சத்தம் போட ஆரம்பிச்சிருமா. இட் கேன் ஹியர் டிஸ்டன்சஸ். ஓகே. ரெண்டாவது வந்து அதுக்கு மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏதாவது ஒரு சிங்கமோ புலியோ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு குதிரை கூட கண்டுபிடிக்க முடியாத கழுதை கண்டுபிடிச்சிடும். அதனால் ராஜாக்கள் அதை வந்து விரும்பினாங்க, அதை வந்து பயணம் பண்ணாங்க. சிங்கத்தை கூட கொன்றுவிடக்கூடிய வலிமை வந்து கழுதைக்கு இருக்கான். கழுதை வந்து தான் பின்னங்கால வச்சு ஒரு உதச்சுதுன்னா சிங்கத்தினுடைய தாடை ரெண்டாக உடஞ்சிருமா. அவ்வளோ பவர்ஃபுல் வந்து இந்த டாங்கி. ஸோ தே வர் வெரி வெரி ட்ரஸ்டட் அனிமல்ஸ், ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண அனிமல்ஸ். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ராஜ வீட்டிலே பிறந்த அல்லது ராஜாவுக்காக பயிற்றுவிக்கப்பட்ட கழுதையை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கலை. எங்கேருந்து இந்த கழுதை எடுத்தார்னா, ஒரு கிராமத்திலிருந்து கழுதையை பிடிச்சிருக்காரு. இந்த கிராம கழுதை ராஜாவுக்கு போகிற கழுதை இல்லை, இது வந்து லோடு அடிக்கிற கழுதை.
சரிங்களா? இந்த சுமக்கிற கழுதை, பொதி மூட்டைகளை சுமக்கிற கழுதை, இந்த வம்சத்திலிருந்து போட்ட குட்டியை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த நம்மலாம் எப்பவுமே ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு பிரயாணம் பண்ணணும்னா எப்பவுமே நம்ம வந்து கொஞ்சம் வசதியாக தான் எப்பவுமே கொஞ்சம் யோசிப்போம். பார்த்துருக்கீங்களா? அது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் நம்ம ராஜா வித்தியாசமானவர். பாருங்கள், நம்ம எப்பவுமே நம்ம தகுதிக்கு ஏற்றவாறு நம்ம எதுவுமே வாங்க மாட்டோம். சும்மா சொல்லிக்கிடுவோம் பேச்சுக்கு, ஏதோ என் தகுதிக்கு அப்படின்வோம். உண்மையாக பார்த்தா அந்த வாங்கினதே கடனுக்கு தான் வாங்கியிருப்போம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ வந்து சில பேர் வந்து நான் நிறைய ஹவுஸ் டெடிகேஷன்லாம் போயிருக்கேன். அப்போது அந்த ஹவுஸ் டெடிகேஷன் அப்பாவோ நானோ நடத்தும்போது அந்த வீடு கட்டினவரை நீங்கள் ஒரு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் பொதுவாக எல்லாம் கண்ணீர் விடுறதை பார்த்துருக்கேன். எதுக்கடா அவங்க கண்ணீர் விடுறாங்க யோசிப்பேன். புது வீடு கட்டிட்டு எது கண்ணீர் விடுறாங்க? அப்போ கண்ணீர் விட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கட்டினேன். அப்போ நான் யோசிப்பேன், எது கஷ்டப்பட்டு கட்டினீங்க? உங்களுக்கு முடிஞ்ச அளவு கட்டினா போதாதா? இதுக்கு எது கஷ்டப்படணும்? ஏன் கஷ்டம்னா, உண்மையாக பார்த்தா அவங்க தகுதி எவ்வளோன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறது தான். ஆனால் ஆசை மனுஷனை விட்டு வச்சுதா? 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கடன் வாங்கியாவது கட்டி, சில பேர் இருக்காங்க இருக்கிற கம்பிக்கே காசு கொடுக்கல, மேலே அடுத்த கம்பியை விட்டுருப்பாங்க. நான் மாடி கட்ட போகிறேன். கார் வாங்குறத பாருங்க, நம்ம தகுதிக்காக வாங்குகிறோம் இல்லையே? நம்மகிட்ட இருக்கிற சேவிங் 1 லட்சம் இருக்கும், அதுக்கு நேனோ கார் தான் தகும். யார் வாங்குறாத? ஒரு மாருதி ஷோரூமுக்கு போனால் நம்ம தகுதிக்கு ஆல்டோ தான், ஆல்டோ வாங்குவோம். போய் நிற்கும் போது ஃபஸ்ட்டு ஆல்டோ தான் பார்க்குறது. பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கடைக்காரன் வருவான், என்ன சார் வேணும்? தான் பார்க்குறேன். என்ன பார்க்குறது? ஒரு 10 வாங்க போகிற மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்றது. அப்போ நம்ம பார்க்குறதே பார்த்துட்டு அவன் வந்து, சார் இந்த வண்டி இவ்வளோ விலை சார் அப்படின்லாம் சொல்லுவோம். நம்ம சும்மா இருக்க மாட்டோமே. அந்த பக்கத்தில் அடுத்த வண்டி நீங்கள் பாருங்கள், அது எவ்வளோ அப்படின்னு. அவன் உடனே ரொம்ப உஷாராக இருப்பான் பாருங்கள், நம்மளை தூண்டி விட்ருக்கு. சார் அதெல்லாம் உங்கள் லெவலுக்கு ரொம்ப ஜாஸ்தி சார், உங்கள் ரேஞ்ச். அது என்ன என் ரேஞ்சுக்கு ஜாஸ்தி? நான் இது வாங்க வரல, அதுதான். அது எவ்வளோ சொல்லு? 5 லட்சம். அது நான் கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே எப்படி சார் கொடுப்பீங்க? அதான் இருக்குல்ல, மந்த்லி இஎம்ஐ போடு, நான் கட்டுறேன். வாங்குகிற சம்பளம் 10,000, இஎம்ஐ 15,000. அப்புறமா ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். நான் சொல்வேன், உனக்கு இருக்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. இடத்துக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கியிருந்தா இடம் கொள்ளாமல் போகிறது உனக்கு எதுக்கு ஆசீர்வாதம்? அப்போ பொதுவாகவே நம்ம எதை வாங்கணும், பாருங்கள், ஒரு செல்ஃபோன் வாங்குறத பாருங்கள். நம்ம தகுதி என்ன, நமக்கு தேவை என்ன? அந்த 1000 ரூபா செல்ஃபோன் போதும். ஆனால் வாங்குறத பார்த்தீங்கன்னா 20,000. எதுக்கு? சும்மா அமுக்கி காட்டுறோம், அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனாலும் எல்லாரும் பார்க்குறபடி ஒரு கௌரவத்துக்காக, ஊருக்காக இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், வாங்குவோம். இது யார்? ராஜாவும் கிடையாது, ஒன்று ஆண்டியாக இருந்துக்கிட்டே இந்த ஆர்ப்பாட்டம். இப்போ யோசித்து பாருங்கள், ராஜா 400 வருஷத்துக்கு முன்னால் தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஒரு டாக்ஸி வேணும். he wants a taxi, one time use. அவர் நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம் தெரியுமா? நான் யோசித்து பார்த்தேன். குதிரை மாத்திரம் இல்லைங்க, அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா அக்கினி ரதங்கள் அவருக்கு ஆயத்தமாக இருந்தது. அக்கினிமயமான குதிரைகள் அவருக்கு இருந்துச்சு. அவர் அதில் யாரும் மறக்க முடியாத ஒரு பவனி அவர் வந்திருக்கலாம். ஆனால் எதில் வந்தாருன்னு சொன்னால், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் வந்தார். See, I just want to say a few words. I think it will make a lot of sense in a practical way. இந்த கழுதை குட்டி அப்படின்றதுக்கு நான் கொஞ்சம் வார்த்தைலாம் வச்சேன், யோசித்து பார்த்தேன். அது என்ன வார்த்தைன்னா, இட்ஸ் அன் amateur donkey. It is a novice, it's new, it's inexperienced, it's untrained, untested, first timer, it's a fresher. பயிற்றுவிக்கப்படாது, பழக்கப்படாது. அது வந்து சுமக்காது, நடக்க தெரியாது, சுமக்க தெரியாது. அதுக்கு இன்னும் சர்டிஃபிகேட்டே வரல, பழுவை கூட சுமந்தது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட தகுதியில்லாத ஒன்றை வானத்தையும் பூமியும் படைத்தவர் தாம் ஏறி வருவதற்கு தேவன் தெரிந்து கொண்டார். எவ்வளோ நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உண்மையாக யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் கடவுள் அப்படி தான் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொண்டவங்கள பாருங்கள், கல்விமான்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, கனம் பெற்றவங்களாம் இல்லை. இந்த உலகத்தில் பைத்தியமானவர்களை, எளிமையானவர்களை என் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், he chose the worst things of this world, the least of this world.
and displayed his humility. அவருடைய தாழ்மையை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்னா, unused colt. பொதி மூட்டை சுமக்கிற ஒரு கழுதைக்கும் அதனுடைய குட்டிக்கும் ஆண்டவர் எவ்வளோ பெரிய கனத்தை கொடுத்தார். பொதி மூட்டை சுமக்கிற ஒரு கழுதையை ஒரு ராஜா தெரிந்தெடுப்பானா? நிச்சயமாக தெரிந்தெடுக்க மாட்டான். எனக்கு சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நானும் என் மனைவியும் முதல் முறை சிங்கப்பூருக்கு போனோம். அதாவது ஆஸ்திரேலியா போயிட்டு வர வழியில் சிங்கப்பூரில் இறங்கி அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு இங்கே வந்தோம். ஏன் சிங்கப்பூரில் இறங்கணும் அப்படின்னா, என்னுடைய மாமனாருடைய கூட வேலை செஞ்ச ஒருவர் சிங்கப்பூரில் இருக்கார். அவர் ரொம்ப எங்களை கேட்டுக்கிட்டார், உங்கள் பிள்ளைங்களை வந்து வர வழியில் எங்கள் வீட்டுக்கு வந்து 2 நாள் தங்கிட்டு போக சொல்லுங்கள், நான் அவங்கள பார்த்து அவங்கள உபசரிக்கணும். சரி, இப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க, போகலான்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் திரும்பி வர்ற வழியில், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் சிங்கப்பூரில் இறங்கணும். அவர் வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்தார். ரொம்ப அன்பாக வரவேற்றார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களும் அவரோட போகிறதுக்காக கார் பார்க்குக்கு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கார் பார்க் போனோம். அங்கே போனால் வண்டி நிற்கிது. என்னடா வண்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோடு அடிப்பாங்க பார்த்தீங்களா வண்டி, அந்த மாதிரி ஒரு வண்டி. ஃப்ரண்ட்டில் 2 தான் ஜன்னல், பின்னால் ஜன்னல் கிடையாது, பின்னால் சீட்டும் கிடையாது. நான் நினச்சேன் இவர் என்னமோ இன்னொரு வண்டி வச்சுருப்பார் போல இருக்குன்னு நினச்சேன். வாங்க பிரதர் போகலாம். எங்கே போகிறது, எங்கே போகிறது, எதுக்குள்ளே போகிறது தெரியல. அப்போ பின்னாடி சூட்கேஸை ஏற்றுனார். இப்போ எங்களை பார்க்குறாரு, இதில் யார் பின்னாடி ஏற போகிறான்னு. எனக்கா ஆண்டவா, இது என்னடா இது, சிங்கப்பூரில் இப்படி வண்டியில் ஏற்றி விட்டானுங்களே. அப்போ நான் கௌரவத்துக்காக என் மனைவியை பார்த்து, ஏம்மா நீ ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காரு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என் மனைவியை ஃப்ரண்ட் சீட்டில் ஏற உட்கார வச்சுட்டு அவர் ஓட்டுறாரு. நான் பின்னாடி சூட்கேஸோடு உட்காந்துருக்கேன். பின்னால் வலையெல்லாம் போட்டு அந்த ஜல்லடெல்லாம் போட்டிருக்கு, நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். சூட்கேஸ் எல்லாம் அங்கங்கே ஓடுது, எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். என் மனைவி பாருங்கள், என் நிலைமை என்னன்னே புரிஞ்சுக்கிடாம, எங்க இந்த பில்டிங்கை பாருங்கள் என்ன உயரமாக இருக்குது, அந்த என்ன அழகு, என்ன கண்ணாடி, என்ன. நான் எதுவுமே பேசலை பாருங்கள், பேசாமல் வந்தேன். வீட்டில் இறங்கி எல்லாத்தையும் ஒதுங்க வச்ச பிறகு சொன்னேன், ஏம்மா சரி ஏதோ உனக்கு இறக்கம் காட்டி உனக்கு ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சேன், நீ வந்து அதை பாரு இதை பாருன்ட்டு எங்கே பார்க்குறது, எல்லாம் தகரம் தான் தெரியுதுங்க. நான் சொல்கிறேங்க, நான் சொன்னதை மாற்றி சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். போய் இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு என் மனைவிட்ட சொன்னேன், இனி இந்த சிங்கப்பூர் பக்கம் வந்தா யார் வீட்டில் வேணால் தங்குவனே தவிர இந்த மனுஷன் வீட்டில் என்ன பண்ண மாட்டேன், தங்க மாட்டேன். ஒருவேளை அவர் திரும்ப கூப்பிட்டா கூட, எங்க நாங்களே டாக்ஸி பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம், நீங்கள் மட்டும் எங்களை பிக்கப் பண்ணுற அன்பெல்லாம் எங்களுக்கு என்ன பண்ண வேணாம், காட்டவே வேண்டான்னு சொன்னேன். பாருங்கள், இது என்னன்னா ஒரு முறைங்க, எதில் ஏர் கண்டிஷன் வண்டி தான் அது, பின்னால் ஏசிலாம் வந்துச்சு, பூண்டு இருந்தால் கூட வண்டி ஏசி வந்துச்சு. அந்த வண்டியில் நானே பிரயாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வெட்கப்பட்டேன் தெரியுமா. ஆனால் என்னுடைய ஆண்டவர் யாருன்னா, பொதிமூட்டை சுமக்கிற ஒரு கழுதைக்கு பிறந்த ஒரு குட்டியில், பழக்கமில்லாத குட்டியின் மேலே ராஜாதி ராஜா நடந்து வந்தார். அவருடைய தாழ்மை எவ்வளோ பெரியது. ஹல்லேலூயா. இட்ஸ் அன் அன்யூஸ்ட் கோல்ட். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, ஐ எம் எ ட்ரெயினி, ஐ டோன்ட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு எதுவும் எப்படி செய்யணுன்னே தெரியாது, எனக்கு பேச தெரியாது, நடந்துக்க தெரியாது, சுமக்க தெரியாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்களா? அந்த எளிமையானவனையும் என் தேவன் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அந்த சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற என் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் அன் அன்யூஸ்ட் கோல்ட். அது மாத்திரம் இல்லை, அவர் எதை அக்செப்ட் பண்ணார்னா, he accepted used clothes. மனிதர்கள் ஏற்கனவே பயன்படுத்தின துணிகளை, வஸ்திரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, 400 இயர்ஸ்க்கு முன்னால் அவருக்கு இப்படி ஒரு பவனி வரப்போறாருன்னு தீர்க்கதரிசி அறிவிச்சிட்டாரு. ஏங்க 400 வருஷத்துக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்புக்கு அந்த கழுதை தான் சரி, நடக்க தெரியாத கழுதை, அது சீட்டாவது கொஞ்சம் ஒழுங்காக போடலாம்ல. அதுக்கு சீட் எங்கேருந்து தேடுறாங்கன்னா, அவன் வேர்த்து விறுவிறுத்து போட்ட ட்ரெஸ்ஸை பழசாக போய் மங்கி போய் அவன் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸை மடித்து கொண்டு வந்து போடுறாங்க.
இயேசு மேலே ஏறி உட்கார்ந்தார். அது என்ன தெரியுமா? மனுஷன் வேணான்னு போடுறான் பாருங்க, எளிமைன்னு நினைக்கிறான் பாருங்க, அதையும் தேவன் பயன்படுத்த என் தேவன் தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் நம்முடைய தேவன். நான் யோசித்து பார்த்தேன், நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு கார்டு அடித்தாலே துணி வாங்க மறப்போமா? எது இல்லைனாலும் துணியாவது நல்லா கௌரவமாக உடுத்திட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ராஜா அவருக்கு கீழே இருக்கிற துணி, அவர் தரையில் விரிக்கிற கம்பளம்லாம் கிழிஞ்சு நஞ்சு போயிருந்தா எப்படி இருக்கும்? எங்க ஒரு கார்பெட் கிடைக்கலையா? ஆனால் இயேசு யார் தெரியுமா? நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ராஜாவான தேவன் நம்மை விட எளிமையாக தன்னை பாவித்து மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டு மனிதர்களால் அழுக்கு கந்தை என்று கருதப்பட்டதை தேவன் தமக்கென்று வஸ்திரமாய் தேவன் தெரிந்து கொண்டார். யூஸ்ட் க்ளோத்ஸ். பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு நல்லவர் அப்படின்னா, அவர் நம்ம எந்த தகுதியில் கொடுக்குறோம், எதை கொடுக்குறோம் அப்படின்லாம் கூட ஆண்டவர் பார்க்கறதில்ல. அவர் பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பொன்னையே அவங்க காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. பொன் வெள்ளி நம்மலாம் விலையேறப்பட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணார். புதிய ஏற்பாட்டில் கூட விலையேறப்பெற்ற நளதம் என்னும் பரிமள தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றினதை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணார். ரொம்ப விலையேறப்பெற்றது, 300 பணத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் அக்செப்ட் பண்ணார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு விதவையினுடைய 2 காசையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? அதை அங்கீகரித்தார். இதில் என்ன கருத்து அப்படின்னா, நாம் 300 பணம் விலையுள்ளதை கொடுக்குறோமா, 2 பணத்தை போடுறோமான்றது முக்கியம் இல்லை, மனப்பூர்வமாக கொடுக்குறோன்றது தான் முக்கியம். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல இயேசு, ஏன்ப்பா கழுதையை கொண்டு வந்துட்டீங்களே, இதுக்கு யாராவது துணி போடுங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. கழுதையை கொண்டு சொன்னார், அவ்வளோதான். ஆனால் துணி அவன் என்ன பண்ணானா, அவனே போட்டான், அவனே கழட்டி அவனே மடித்து அந்த கழுதை மேலே போட்டு இயேசுவே உட்காரோன்னா, எப்பா நீ மனப்பூர்வமாக கொடுத்தது உன் பயன்பட்ட துணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ மனப்பூர்வமாய் கொடுத்தது, நீ உற்சாகமாய் கொடுத்ததில் நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கு கூட கர்த்தர் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்க அவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவரே, எளிமையாக எனக்காக வந்தீர். Who is this king? இந்த ராஜா யார்? He is a king who accepts our poorness as we are. ஒருவேளை நம்முடைய சமுதாயங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகள் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நம்மை தள்ளாத ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். அவர் ராஜாவாயிருந்தும் எளியவர்களாகிய நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நாம் கொடுக்கிற எளிமைகளையும் அவர் அசட்டை பண்ணாமல் மனப்பூர்வமாய் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அன்புள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொண்டீர் ஐயா, உம்மையே நான் துதிப்பேன். நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து தன்னையே தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு தாழ்மையின் ரூபமாகிய இயேசு தன்னை தாழ்த்தி நம்மை உயர்த்தினார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, உலகத்தின் ராஜா தன்னை உயர்த்தி நம்மை தாழ்த்துவான். ஆனால் நம்முடைய ராஜாவோ தன்னை தாழ்த்தி நம்மை உயர்த்தி இருக்கிறார். எவ்வளவு நம்ம மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூட போகிறோம். இது ஒரு ராஜா நமக்கு முன்பாக வந்திருக்கிறார். ஒரு ராஜா உனக்கு முன்பாக நிற்கிறார். ஒரு ராஜா உனக்கு எதிர்கொண்டு வருகிறார். இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஒரு ராஜா. இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிற ஒரு ராஜா. இந்த ராஜா எப்படிப்பட்டவர்? நம்முடைய எளிமையை தேவன் அங்கீகரிக்கிற ஒரு ராஜா. நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை வெறுத்து தள்ளாமல் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை மேன்மைப்படுத்துகிற நம்முடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லி எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கலாம் என்று நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. எளிமையான எங்களையே எங்கும் நினைப்பவரே, எளிமையான உள்ளத்து நிறைவிலிருந்து சந்தோஷமாக உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். எங்கள் ஒளிமயமே,
நல்லவர். பழக்கமில்லாத, உபயோகப்படாத, நம்மை தெரிந்தது மாத்திரமல்ல, எளிமையான காரியத்தையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். மாத்திரமல்ல, வெட்டப்பட்ட கிளைகளையும் அவர் அங்கீகரித்தார். வெட்டி அந்த கிளை எரிந்தார். தூர எரியப்பட்டவர் ஐக்கியத்திலிருந்து வெட்டப்பட்டு, குடும்பத்திலிருந்து வெட்டப்பட்டு, தன் வாழ்க்கையை இழந்து போன எத்தனையோ மக்களை ஆண்டவர் அங்கீகரித்தார். அதனால் தான் சொன்னார், கைவிடப்பட்டு மனநொந்து போன உன்னை தேவன் தெரிந்து கொண்டார். வாழ்க்கையில கைவிடப்பட்டவர்கள், வாழ்க்கையில வெட்டப்பட்டவர்கள், இனி தனக்கு வாழ்க்கையே இல்லை என்று முடிவெடுத்தவர்கள், அவர்களையும் தேவன் அங்கீகரித்து அதையும் கனப்படுத்தினார், ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு எந்த நிலைமையில நீங்க வந்திருக்கலாம், இங்க ஒரு ராஜா வந்திருக்கிறார், இங்க ஒரு ராஜா எழுந்தள்ளி இருக்கிறார். அந்த கழுதைக்கு மேல் பாமனி வந்த ராஜா இன்னைக்கு இங்கே தேவ சபையிலே நட்சத்திரங்களை கைகளிலே ஏந்தி கொண்டு குத்து விளக்கள் மத்தியிலே உலாவுகிற ராஜாதி ராஜா அவர் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். நீ வாழ்க்கையில வெட்டப்பட்டு, இனி என் வாழ்க்கையில ஒரு துளிர் கிடைக்காது, இனி என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வராது, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என்ற நிலையோடு வந்திருக்கலாம். ஒரு ஏழ்மையான நிலைமையிலே என் வாழ்க்கை ஒரு அங்கீகரிக்கப்படவில்லை, என் ஏழ்மையை பார்த்து என் குடும்பம் என்னை அங்கீகரிக்கவில்லை, என் குடும்பம் என்னை அங்கீகரிக்கவில்லை, என் கணவன் என்னை அங்கீகரிக்கவில்லை, என்னுடைய மனைவி என்னை அங்கீகரிக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகள் என்னை அங்கீகரிக்கவில்லை, என்னை தூக்கி எறிந்து விட்டார். அந்த நிலைமையோடு நீங்க வந்திருக்கலாம். எனக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? எனக்கு ஒரு அனுபவம் இல்லை, நான் என்ன செய்யட்டும் என்று வாழ்க்கையில முன்னேறவே முடியாத நிலை வந்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னை அங்கீகரித்து உன்னை கனப்படுத்த ஒரு ராஜா அங்கே வந்திருக்கிறார். அவரை கனப்படுத்த அல்ல, உன்னை கனப்படுத்த, உன்னை உயர்த்த என் ஆண்டவர் இன்றைக்கு எழுந்தருளி இருக்கிறார். முன்குறிக்கப்பட்ட ராஜா இன்றைக்கு வந்திருக்கிறார். இந்த நாள் உன் வாழ்க்கையில ஒரு முன்குறித்த நாளா இருக்கலாம். உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை அங்கீகரிப்பதற்கு, உன்னை பயன்படுத்துவதற்கு. இது ராஜா வருகிற நாள் அல்ல, உன்னை அங்கீகரிக்கிற நாள். இந்த ராஜா எதற்காக வந்தார் என்றால், தன்னை காட்டுவதற்கு மாத்திரமல்ல, உன்னை அங்கீகரித்து உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை ஏற்றுக்கொள்வதற்காக. ஓ ராமா சாபா பாபா லாலா, ஓ ராமா ஷாபா பாபா லாலா தலாரியா. ஐயா, எங்க வீட்டார் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க ஐயா, என் வீட்டார் என்னை அங்கீகரிக்க மாட்டேன்றாங்க, என் வீட்டார் என்னை வெட்டி தள்ளுறாங்க. ராஜாதி ராஜா உன்னை அங்கீகரிக்கும்படியாக இந்த நாளை தேவன் முன்குறித்திருக்கிறார். இந்த நாளை முன்குறித்திருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் சுவாமி, நீர் எவ்வளவு நல்லவர். எளிமையான எங்களை நினைத்தவர் மாத்திரமல்ல, எளியவர்களை குப்பையிலிருந்து எடுத்து அவர்களை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தர், நீர் எவ்வளவு இரக்கமும் உருக்கமும் தயவும் தாழ்மையும் உள்ளமாயிருக்கிறீர். எங்கள் மன மேட்டிமைகள் எல்லாம் உடையட்டும், எங்கள் மன மேட்டிமைகள் எல்லாம் நொறுங்கட்டும். ஆண்டவரே, தெய்வத்துக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்க
எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.